வணக்கம். நான் தேவா. பிரபஞ்சத்துக்கிட்ட நாம ஒரு விஷயத்த கேட்டாலே போதும். அது நமக்கு நிச்சயமா கொடுக்கும். நாம கேட்டா மட்டும் போதும். ஆனா இந்த இடத்துல தான் நம்ம எல்லாருக்குமே ஒரு குழப்பம் வருது. கேட்டுட்டு மட்டும் அமைதியா இருந்தா அது எப்படி நடக்கும் அப்படின்னு. ஆனா அதோட மாயாஜாலங்கள பார்த்தவங்களுக்கு அதோட உண்மை என்னன்னு புரியும். ஆனா இந்த விஷயத்த நம்ம வாழ்க்கையில கொண்டு வரதுக்கான முயற்சியில தான் நம்ம தொடர்ந்து ஈடுபட்டுக்கிட்டு வர்றோம். அது சார்ந்த வீடியோக்களையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்த கேட்டுட்டு நீங்க மன அமைதியோட இருந்தா, நிச்சயம் பிரபஞ்சம் அத உங்க கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துங்கிறது தான். ஆனா கேட்கறதெல்லாம் ஓகே. ஆனா மன அமைதியோட இருக்கிறது தான் ரொம்ப பெரிய சிக்கலா இருக்கு. அது எப்படின்னே தெரியலங்கிறது தான் இங்க கேள்வி. ஏன்னா நம்மளால அமைதியா இருக்க முடியல. நம்ம மனசு நம்மள சும்மா இருக்க விட மாட்டேங்குது. இது எப்படி நடக்கும்? அது எப்படி நடக்கும்? இன்னும் கண்ணு முன்னாடி எந்த ஒரு வாய்ப்பும் வரலையே! நான் என்ன செய்ய போறேன்? ஏது செய்ய போறேன்? என்ன ஆகுமோ? என்ன ஆகுமோங்கிற பயம் நம்மள குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த மாரி ஒரு சூழல்ல நான் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு அமைதியா எப்படி உட்கார்றது? இன்னும் சொல்லப்போனா அமைதியா உட்கார்ந்திருந்தா, "நீ என்ன பொறுப்பு இல்லாம இருக்க? இவ்வளவு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு. நீ இப்படி அமைதியா உட்கார்ந்திருந்தா என்ன நடக்கும்னு என் மனசு என்னை பார்த்து கேட்டு கிழிச்சுக்கிட்டு இருக்கு." அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைமையில தான் நாம தொடர்ந்து இருக்கோம். ஆனா உண்மை என்னன்னா, இது நமக்கு உதவி செய்யாது. நாம மன அமைதியோட ரிலாக்ஸா இருக்கும்போது தான் பிரபஞ்சம் நமக்கு உதவி செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இத எப்படி செய்றது? அதுதான் இப்ப இருக்கிற கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தர்ற விதமா நாம நெறைய விஷயங்கள், நெறைய வீடியோக்கள் இருக்கு. முதல் வீடியோ என்னன்னா, எப்படி கேட்கிறது? பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி கேட்கிறது? அப்படிங்கிறதுக்கு பிரபஞ்ச பிரார்த்தனை அப்படின்னு ஒரு வீடியோ இருக்கு. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டதுக்கப்புறம் என்ன மாதிரி ஒரு மனநிலைமையில இருந்தா, அது நமக்கு வேகமா நடக்கும் அப்படிங்கிறத பத்தியும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவோட லிங்க்கும் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி பிரபஞ்சம் வந்து உங்களுடைய சேவகன் மாதிரி வேலை செய்யறதுக்கு என்ன மாதிரியான ஒரு மனநிலைமை உங்களுக்கு உதவி செய்யும்? எந்த அளவுக்கு இணக்கமா இருந்தா, அந்த ஒரு வாழ்க்கைய நம்ம வாழ முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நீங்க பாருங்க. ஆனாலும் இதெல்லாம் நான் பார்த்திருந்தாலும், கேட்டிருந்தாலும் எனக்குள்ள ஒரு தெளிவு இன்னும் வரல. இத நான் ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு ஒரு கைடன்ஸா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நெறைய பேரு சொன்னதுனால, கேட்டுக்கிட்டதுனால இந்த 5 நாள் வகுப்பு அப்படிங்கிறத நம்ம பிரத்யேகமா வடிவமைச்சிருக்கேன். இந்த 5 நாள் வகுப்பு உங்களுடைய பிரபஞ்சம் சார்ந்த எல்லா கேள்விகளுக்கும், சந்தேகங்களுக்கும் நிச்சயமா தீர்வா இருக்கும். அந்த வீடியோக்குள்ள இருக்கிற விஷயங்கள தான் நாம முயற்சி பண்றோம் அப்படின்னாலும், இது வந்து கொஞ்சம் வழிநடத்தப்பட்ட, அதாவது கொஞ்சம் ஒழுங்கமைக்கப்பட்ட பயிற்சிகளா இருக்கும். இது உங்க மனநிலைமைய அடிப்படையிலிருந்து மாத்தி, மன அமைதியோட, பிரபஞ்சத்தோட ஒத்திசைவா இருக்கிறது எப்படிங்கிறத உங்களுக்கு கத்துக் குடுக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தா, நீங்க இதுல சேர்ந்து பயன்பெறலாம். இந்த வகுப்பு ஆன்லைன்ல தான் நடக்குது. WhatsAppலயும், Google Meetலயும் நடக்குது. WhatsAppல தான் பெரும்பாலான வழிகாட்டுதல்கள் இருக்கும். அதுக்கப்புறம் Google Meetல 2 முக்கியமான ஒரு வழிமுறை மட்டும் Google Meetல நடக்கும். இது முழு நேர பயிற்சியா இருக்கும். அதாவது நீங்க எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், முக்கியமா அன்றாட வாழ்க்கைக்குள்ள தான் நீங்க இத செய்யணும். அப்பதான் அது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதனால இது ஒரு முழு நேர பயிற்சியா இருக்கும். முழு நேர பயிற்சினா எப்பவுமே பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணுமா? அப்படின்னு கேட்டா இல்ல. WhatsAppல 2 மணி நேரத்துக்கு ஒருக்க உங்களுக்கு ஒரு வழிகாட்டுதல் அனுப்பப்படும். அந்த வழிகாட்டுதல நீங்க அப்படியே பின்பற்றணும். அதுவும் நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலைய செஞ்சுக்கிட்டே. அப்பதான் அது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். ஸோ நீங்க நீங்க நிச்சயமா வேலை பார்த்துட்டு இருக்கணும். ஏதோ ஒரு வேலை. நீங்க சும்மா இருந்தா கூட அத நீங்க அப்ளை பண்ண முடியும். பட் நீங்க ஏதாவது ஒரு வேலைய பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நல்ல ஒரு எஃபெக்ட் இதுல நீங்க ஒரு டிஃபரன்ஸ நீங்க பார்க்க முடியும். சரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, Google Meetல பிரார்த்தனை பண்றது எப்படி? அதாவது பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கறது எப்படி? அதுக்கப்புறம் கேட்ட விஷயங்கள்ல இருக்கிற அந்த தடைகள உடைக்கிறதுக்கான விஷயங்கள பார்க்கறது எப்படி? இது எல்லாமே நம்ம Google Meetல ஆடியோ கான்ஃபரன்ஸா பயிற்சிகள பண்ணுவோம். அதுக்கான வழிகாட்டுதல் என்ன? எப்படிங்கிறதும் உங்களுக்கு தெளிவா சொல்லிருவோம். இந்த ஃபீஸ நீங்க ஜிபே மூலமா பண்ணலாம். இதுல நீங்க ஜிபே பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க ஒரு குரூப்ல ஜாயின் பண்ணுவீங்க. அந்த குரூப்ல உங்களுக்கு ஃபுல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துரும். நீங்க எந்த வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாலும், என்ன செயல் செஞ்சுட்டு இருந்தாலும், இந்த வகுப்ப நீங்க அட்டெண்ட் பண்ண முடியும். இன்னும் சொல்லப்போனா, நீங்க வேலைகள் செய்யும்போது இத பண்ணா தான், நீங்க முழுமையான ஒரு பலன அடைய முடியும். ஒரு முழுமையான பலன அடைய முடியும். இந்த வகுப்பு சார்ந்து வேற எதுவும் கேள்விகள் இருந்தாலும், சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க கேளுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதுல இருக்கு. நீங்க தனிப்பட்ட முறையிலயும் உங்களுடைய கேள்விகள நீங்க கேட்டு சந்தேகங்கள தீர்த்துக்கலாம். விருப்பம் உள்ளவங்க சேர்ந்து பயன்பெறுங்க. நன்றிகள் கோடி.